Hello guys, welcome back to CSS series. Last வீடியோல வந்து மார்ஜின் பேடிங்கை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ஹைட் அண்ட் வித் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி வந்து CSSல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலரான எலிமெண்ட்டுக்கு பர்டிகுலரான சைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். பர்டிகுலரான ஹைட் இல்ல பர்டிகுலரான வித் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டா பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வித் வந்து 100% எடுத்துக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் கன்டென்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நெக்லேட் பண்ணலாம்னா, இந்த மாரி CSS ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் வச்சு நம்மளால பண்ண முடியும். ஓகே. ஸோ இத வந்து நான் வந்து ஒரு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிவ் வைக்கிறேன். இட்ஸ் a எம்ப்டி டிவ். ஓகே. இந்த டிவ்வுக்கு வந்து நான் வந்து சம்திங் லைக் கிளாஸ் பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 100 பிக்சல்ஸ் ஹைட் இருக்கணும், 100 பிக்சல்ஸ் விட்த் இருக்கணும். அப்படி நினச்சேன்னா, இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் எல்சஸ் யூஸ் பண்றேன். அதனால டாட் பாக்ஸ் யூஸ் பண்ணணும் இங்க. ஸோ டாட் பாக்ஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் ஃபர்ஸ்ட். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100 பிக்சல்ஸ் இருக்கணும். அதே மாரி ஹைட்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டில நீங்க ஹைட் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ விட்த் என்ன பண்ணணும்னா, அந்த விட்த்துக்கு 100 அந்த டிவ்வுக்கு விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பிக்சல்ஸ் செட் பண்ணி குடுக்கும். அதே மாரி அந்த பர்ட்டிகுலர் டிவ்வுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பிக்சல்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியாது அந்த டிவ் பாக்ஸ். ஏன்னா, பை டிஃபால்ட்டா எல்லா எலிமெண்ட்ஸோட பேக்கிரவுண்ட் கலருமே ஒயிட்டா தான் இருக்கும். அதனால இங்க வந்து நான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்றேன். ரெட் அப்படின்னு நான் சொல்லிட்டு செட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 100 பிக்சல்ஸ் வித்லயும், ஹைட்லயும் எனக்கு ஒரு டிவ் இங்க இருக்குது. ஸோ இந்த டிவ்வோட விட்த் பை டிஃபால்ட்டா இத நான் எடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ பை டிஃபால்ட்டா அது ஃபுல் 100% எடுத்துக்கும். அத கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் விட்த் என்னன்னா, மேக்ஸிமம் இவ்ளோ பர்ட்டிகுலர் அதாவது 100%ல எனக்கு 50 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும்னா, எனக்கு மேக்ஸிமமா இவ்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரௌசருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. ஸோ நார்மல் வித்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வித்துனா நார்மல் வித்து விச் மீன்ஸ் லைக் நீங்க வந்து ஒரு மேக்ஸிமம் லிமிட் நீங்க செட் பண்ணலைங்க. நீங்க வந்து ஸ்ட்ரிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட விண்டோஸ நீங்க ஸ்ட்ரிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இதுவுமே ஸ்ட்ரிங்க் ஆகும். பட் மேக்ஸிமம் விட்த் வச்சீங்கன்னா, நீங்க என்னதான் ஸ்ட்ரிங் பண்ணாலும், இந்த 100 பிக்சல்ஸ் கீழ குறையவே குறையாது. நார்மல் விட்த் எடுத்துட்டீங்கன்னா, ஐ மீன் நார்மல் விட்த் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த 100 பிக்சல்ஸ் உங்களுக்கு குறையும். டிஃபரெண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறையும். அப்படி உங்களுக்கு வந்து அந்த மாரி டிவ் வந்து உங்களுக்கு குறையக்கூடாது. ஃபிக்ஸ்டு வேல்யூ குடுத்துருக்கீங்க. அது உங்களுக்கு குறையக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, மேக்ஸிமம் விட்த் இல்ல மினிமம் விட்த் இது 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வித்னா இவ்ளோ மேக்ஸிமமா இருக்கணும். மினிமம் இவ்ளோ இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மினிமம் வித் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து எனக்கு மினிமமா 100 பிக்சல்ஸ் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளோ இருந்தாலும் சரி, எனக்கு மினிமமா 100 பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நான் வந்து 100 பிக்சல்ஸ் குடுத்துருக்கிறனால, எனக்கு ஃபுல் இது எடுத்துக்குது. ஸோ இதுக்கு மேல எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு 100 பிக்சல்ஸ் இருக்கணும். அந்த இது குறிக்கிறதுக்காக தான் இந்த மினிமம் வித், மேக்ஸிமம் வித். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வித்துக்கும், மினிமம் வித்துக்கும், நார்மல் வித்துக்கும் உங்களுக்கு என்னன்னு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே தான் ஹைட்டுக்கும் அப்ளிகபிள். மினிமம் ஹைட், மேக்ஸிமம் ஹைட் இருக்கு. ஸோ நீங்க இத யூஸ் பண்ணி உங்களோட டிவ்வோட சைஸோ, எலிமெண்டோட சைஸோ உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஐ மீன் விட்த் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இத வச்சு நம்ம நெறைய ஃபங்ஷனாலிட்டீஸ் பண்ணுவோம். நெறைய ஸ்டைலிங் பண்ணுவோம். அப்பல்லாம் வந்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸ் மாடல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.